உங்கள் வாத்தியார் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஔவையாருடைய ஆத்திச்சூடி. இப்போ ஔவையார் ஆத்திச்சூடி அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா, குழந்தைகளுக்கு உயிரெழுத்துக்கள் மூலமாக, அதாவது தமிழில் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் மூலமாக சுருக்கமாக அர்த்தம் சொல்லக்கூடிய ஒரு குழந்தை பாடல் தான் இந்த ஆத்திச்சூடி. இப்போ நம்ம முதல்ல பார்த்தோம்னா, அறம் செய்ய விரும்பு. அறம்னா நல்ல செயல்களை செய்ய விரும்ப வேண்டும். ஆறுவது சினம். சினம்னா கோபம். கோபம் எப்போது இருந்தாலும் மாறிடும். அதனால் கோபத்தினால் மனிதர்களை வெறுத்து ஒதுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இயல்வது கரவேல். நம்மால் இயன்ற அளவுக்கு மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். ஈவது விளக்கேல். நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடிய தான தர்மத்தை நம்ம விடக்கூடாது. உடையது விளம்பேல். நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய செல்வத்தை பற்றி மற்றவரிடம் கூறக்கூடாது. ஊக்கமது கைவிடேல். நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய உற்சாகத்தை, தன்னம்பிக்கையை கைவிடக்கூடாது. எண் எழுத்து இகழேல். நம்முடைய எண்ணையும் எழுத்துக்களையும் இகழ்ந்து பேசக்கூடாது. ஏற்பது இகழ்ச்சி. மற்றவர்களிடம் உதவியை பெறுவது என்பது இகழ்ச்சிக்கு உரிய செயல். ஐயமிட்டு உண். நமக்கு இப்போ பசிக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லி அது நமக்கு சாப்பிடக்கூடிய பொருள் ஆரோக்கியமானதா என்பதை சிந்தித்து சாப்பிட வேண்டும். ஒப்புரவு ஒழுகு. அதாவது நம்மால் முயற்சி செய்து சேமிக்கப்பட்ட பொருட்களை மற்றவர்களுக்கு கொடுத்து உதவ வேண்டும். அதுக்கடுத்து ஓதுவது ஒழியேல். கற்கக்கூடிய கல்வியை எப்போதும் விடக்கூடாது. அவ்வியம் பேசேல். எப்போதுமே சண்டை போடக்கூடிய விதண்டாவாதங்களை பேசக்கூடாது. அக்கம் சுருக்கேல். பசி எடுக்கும்போது சாப்பிட்டுடணும். அதுபோல் பசி எடுக்கும் பொழுது உணவை சாப்பிட்டு விட வேண்டும். பசியோடு இருக்கக்கூடாது. கண்டு ஒன்று சொல்லேல். நாம் எப்போதுமே பொய் சாட்சி கூறக்கூடாது. போல் வளை அப்படின்னா ங என்ற எழுத்து பல இடங்களில் பயன்படுத்தப்படாது. அதனால் அந்த எழுத்துக்களை விட்டுவிட முடியாது. அதுபோல் நம்முடைய உறவினர்களை என்றும் விட்டு பிரிந்து இருக்கக்கூடாது அப்படின்னு அர்த்தம். சனி நீராடு. சனிக்கிழமை எப்போதும் எண்ணெய் மூழ்கி நீராட வேண்டும். நயம்பட உரை. சொல்லக்கூடிய வார்த்தைகளை கருத்து உள்ள வார்த்தைகளாக பேச வேண்டும். இடம்பட வீடு எடேல். நமக்கு தேவையான அளவுக்கு வீடு கட்டி வாழ வேண்டும். ஆடம்பர வாழ்க்கை வாழக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இணக்கம் அறிந்து இணங்கு. இணக்கம் அப்படின்னா நெருக்கம். நம்மோடு நெருக்கமாக பழங்கக்கூடியவர்களுடைய நெருக்கத்திற்கு ஏற்ற மாதிரி நாம் பழக வேண்டும். தந்தை தாய் பேண். நம்முடைய தந்தையையும் தாயையும் பேணி பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி ஔவையாரினுடைய ஆத்திச்சூடி 109 அடிகளோடு வரிகளோடு நிறைவு பெறுகிறது. அன்புடன் உங்கள் வாத்தி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.